வெல்கம் டு SN எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் JPT டூல்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து இம்பேக்ட் wrench மிஷின் பற்றி பார்ப்போம். இது வந்து ஒர்க் ஷாப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு மெக்கானிக்கலுக்கு வந்து ரொம்ப ஒரு உதவிகரமான ஒரு டூல்னே சொல்லலாம். இதனுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் ரிவ்யூ பற்றி அப்படியே பார்ப்போம். இது வந்து பேட்டரியில் ஒர்க் ஆகக்கூடிய ஒன்று, நல்லாவே இருக்குது. இதனுடைய ஃபங்க்ஷன் பார்ப்போம். There was once a day that I would pray for you. I'd go and misbehave just so you'd notice too. Sneaking looks up and down from across the room. And damn, what a hell of a view. I feel good, you look great. I like you, I can't wait. இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன், அமேசானில். இதில் ரேட் வந்து வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும், ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து ஒரு வாரண்டி கார்டு, இம்பேக்ட் wrench மிஷின், பேட்ரி, சார்ஜர், சாக்கெட் செட்டு, அதில் ஒன்று மட்டும்தான் வரும். அதில் நம்ம பிட்ஸ் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இருந்தது. இது நான் வாங்கும்போது 8700 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ செக் பண்ணும்போது ரேட் வந்து கம்மியாகவே கிடைக்குது. அதை நான் அப்படியே லாஸ்ட்டில் காட்டுறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து வாரண்டி கார்டு, இம்பேக்ட் wrench, பேட்ரி, லித்தியம் அயான் பேட்ரி வந்து 2 இருக்கும். அப்புறம் சார்ஜர், இவ்வளோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து என்ன யூசேஜ் அப்படின்னா, நம்ம ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது, இல்லை வந்து wrench மிஷின்லேயே பவர் கரண்டில் போட்டு யூஸ் பண்ணுறது இருக்குது. அதை யூஸ் பண்ணும்போது அந்த டார்க் வந்து ஸ்பீடு வந்து ஒரே ஈவனாக தான் இருக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது. இப்போ இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு நாப் இருக்குது. அது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் ஆகுது. அதாவது நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக ஓடும், கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்பீடாகவே ஓடுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ரெஷ்லெஸ் மோட்ரு, BLDC மோட்ரு, நல்லாவே இருக்குது. இந்த இம்பேக்ட் wrench மிஷின் வந்து நான் டூ வீலர் ஷாப்பில் நண்பர்களுக்கு ஒரு 2-3 ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துட்டேன். எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வாங்கினதில் ஒரு வருஷம் ஆக போகுது. நல்லாவே இருக்குது. இதனுடைய பேட்டரியுமே லைஃப் வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணாலுமே ஒரு நாள் வந்து ஃபுல்லாகவே யூஸ் ஆகுது. இல்லை நீங்கள் லைட் யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 நாள் 3 நாள் வரைக்கும் இந்த பேட்டரி வந்து தாங்குது. இது வந்து 4AH 21 வோல்ட் பேட்டரி. அதனால் பேக்கப் நல்லாவே இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்குமே நீங்கள் கையில் வேலை செய்கிறதுக்கு இது வந்து நல்லாவே ஒரு யூசேஜ் வந்து நல்லாவே இருக்குதுன்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்பேனரில் போட்டு ஒவ்வொன்றையும் கழட்டி டைட் வச்சு மறுபடியும் நம்ம திருப்பி ஒரு விஷயத்தை மாட்டுறதுக்கும், இந்த மிஷின் யூஸ் பண்ணுறது கழட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு போல்ட் நெட் வந்து மாட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் வேலை சீக்கிரம் முடியும். எந்த ஒரு மிஷின் வந்து நம்ம வேலையை வந்து கம்மி பண்ணுதோ அது வந்து ஒரு நல்ல மிஷின்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த JPT டூல்ஸில் இந்த wrench மிஷின் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான மிஷின். இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத அப்படியே பாருங்கள். அப்புறம் இதில் வந்து ஒரு LED லைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம நைட் டைமில் இல்லை ஒரு இருட்டான ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த LED லைட் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த போல்ட் நெட் வந்து நல்லா தெளிவாகவே தெரியும். இது யூசேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அந்த அடாப்டர் டைப்பில் வந்து நம்ம அப்படியே பேட்டரி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு கீழே ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்டன் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்பீடு லோ, ஹை அந்த மாதிரி நம்ம வந்து மேனுவலாகவும் அந்த ஸ்பீடு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அப்படி வைக்கலினாலும் நீங்கள் கண்ட்ரோல் நாபில் இது பண்ணும்போது நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. அடுத்தது என்னுடைய சார்ஜர் பற்றி பார்ப்போம். சார்ஜரை பொறுத்த வரைக்கும் சார்ஜர் வந்து ஒரு அடாப்டர் டைப்பில் வருது. இதில் வந்து 21 வோல்ட்லேருந்து 48 வோல்ட் வரைக்கும் அவுட்புட் வரும்னு போட்டிருக்குறாங்க. இதில் வந்து நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணுறோம். பேட்டரி வந்து அப்படியே கனெக்ட் பண்ணோம்னா சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் பேட்டரி வந்து நமக்கு லித்தியம் அயன் பேட்டரி 4AH 21 வோல்ட். அதனால் வந்து நல்லாவே பேக்கப் தாங்குது. அதை அப்படியே காட்டுற பாருங்கள். ரீசார்ஜபிள் லித்தியம் அயன் பேட்டரி 21 வோல்ட், ரேட்டட் கெப்பாசிட்டி 4.0 Ah, சார்ஜிங் வோல்டேஜ் 21 வோல்ட். இது யூஸ் பண்ணிகிட்ருக்கிற நண்பர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய யூசேஜ் எப்படி இருக்குதுன்னு. இது நல்லாவே இருக்குது. மற்ற wrench மிஷின் கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இது பட்ஜெட்குள்ளே வருது. ரொம்ப ரேட் வைஸுமே அதிகமாக இல்லை. ஒரு டூல்ஸு அந்த பிட்டு எல்லாமே செட்டாக வாங்கினீங்கன்னாவே ஒரு 12,000 ரூபாய்க்குள்ள தான் வரும். என்னுடைய ரேட் அப்படியே நான் வந்து காட்டுற பாருங்கள். ரேட்டு பொறுத்த வரைக்கும் இது ரேட்டு வேரியேஷன் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ நான் செக் பண்ணும்போது ரேட்டு வந்து அப்படியே காட்டுற பாருங்கள். 7500 ரூபாய் என்னமோ அந்த ரேஞ்சில் போட்டுருந்துச்சு. 2 பேட்ரி, ஒரு சார்ஜரு எல்லாமே சேர்ந்து.
இப்போ வெறும் ஃப்ரெஞ்ச் மிஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா 3599 ரூபாய்க்கு போட்டிருக்குது. அடுத்து இந்த ஃபுல் பிட் செட்டு எல்லாமே வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 12,000 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். நம்ம ஃபுல் செட்டாக வாங்கும்போது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரெஞ்ச் மிஷின் வந்து 2 பேட்டரியோடு வாங்கியிருக்கிறீங்கன்னா நீங்கள் இதில் இந்த ஃப்ரெஞ்ச் மிஷின் மட்டும் ஒரு 3600 ரூபாய்க்கு வாங்கும்போது ஒர்த்து தான். ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒரு 2 பேர் 3 பேர் வேலை செய்கிறீங்கன்னா இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இது வந்து நம்மளுடைய நேரத்தை மிச்சப்படுத்துது. நம்ம ஒரு ஸ்பேனரில் கழட்டி மறுபடியும் அதை மாட்டி டைட் வைக்கிறதுக்கும் இந்த மிஷின் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம ஒரு மணி நேரம் செய்கிற வேண்டிய வேலையை ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஷாப் துறையில் வந்து இது ஒரு நல்ல உபயோகமான டூல்ஸ். மெக்கானிக் நண்பர்கள் யாராச்சும் தேவைப்பட்டதுன்னா இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரேட் இது வந்து ஒரு 10,000 ரூபா அப்படின்னு பார்க்காதீங்க. வேலை வந்து ரொம்ப கம்மியான நேரத்தில் நம்ம செஞ்சு முடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.